Move 2 planks to make 5 equilateral triangles. Equilateral triangles. Triangle 3 பக்கங்கள் உள்ள ஒரு வடிவம். Equilateral சம பக்கங்கள் இருக்கிற ஒரு வடிவம். என்ன கணக்கு கற்றுக்க போகிறோமா இன்னைக்கு? Let's take a look. வணக்கம். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது அந்த 3 பக்கங்கள் 3ம் ஈக்குவல், அதோடைய லென்த் 3ம் ஈக்குவல், A = B = C அப்படின்னு சொல்லுவாங்க ஜியாமெட்ரியில். இந்த 3 பக்கங்களுக்கு உள்ளுக்குள்ள 3 பக்கங்களையும் தொடர மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதுக்கு பேர் இன் சர்க்கிள் அப்படின்னு பேர். That is the in circle. அதுக்கப்புறம் அந்த 3 வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, புள்ளிகள் A, B, C, அந்த புள்ளிகள் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதுக்கு பேர் சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. That is the circum circle. I came to know yesterday something very interesting about an equilateral triangle. இந்த உள் சர்க்கிள் இருக்கே அதனுடைய ரேடியஸ் பச்சை கலரில் காட்டுறோமே அது, அந்த வெளி சர்க்கிள் இருக்கே அதனுடைய ரேடியஸ் எக்ஸாக்ட்லி half of that outer radius. Interesting? The in circle's radius is exactly half of the outer circle's radius, the circumcircle's radius, if it is an equilateral triangle. Okay? Not interesting enough? Listen to this. This is a short video that shows you a visual proof of something called the Viviani's theorem. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்குள்ள எங்கே ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டாலும் அந்த புள்ளியிலிருந்து பெர்பெண்டிகுலர்ஸ் 3 சைடுக்கு வரைய சொல்கிறாங்க. வரைஞ்சி அந்த புள்ளியிலிருந்து அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை சேர்க்க சொல்கிறாங்க. சேர்த்தால் it is the height of the triangle, it seems. Isn't that curious? Isn't that interesting? இதுக்கு ப்ரூஃபே இருக்குது. விவியானிஸ் தியரம் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் தெரியும். கணக்கு பற்றியே பேசிகிட்டு இருக்கோமோ? இந்த வருஷ ஆரம்பத்தில் 14th Quotidian I talked about the balance of the Ottoman. ஒரு முக்காலி 3 கால் இருக்கிறதுக்கு 3 காலும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு 14th பார்த்துருப்போம். அது மாதிரி ஒரு இன்னொரு பேலன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Not the mathematical equilateral triangle, but an equilateral triangle that exists in real life. நிஜ வாழ்க்கையில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஸ்டமர் அல்லது ஒரு கிளையண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது what balance should be there அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். It's also called the Holy Trinity, not the religious Holy Trinity. The Holy Trinity in project management அப்படின்னே சொல்கிறாங்க. நடுவில் குவாலிட்டி, ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு கன்சியூமர் அல்லது ஒரு கிளையண்ட்டாக இருக்கட்டும், 2 பேருமே எதிர்பார்க்கிறது குவாலிட்டி. தரமான பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு ப்ரொடியூசர் விரும்புகிறார், தரமான பொருளை தான் வாங்கணும் அப்படின்னு கிளையண்ட் விரும்புகிறார். ஸோ they are on 2 sides. And what is this Holy Trinity அப்படின்னா, there are 3 aspects to any project. In one of the vertices is time, schedule அப்படிங்கலாம், எவ்வளவு நேரத்தில் இதை பண்ணி கொடுக்க போகிறேன். In another vertex is the cost involved. என்ன பட்ஜெட்டுப்பா, எவ்வளோப்பா பில்லு போட போகிற அப்படிங்கிறது. And in the third vertex, you guessed it, it is the scope.
என்னெல்லாம் பண்ண போகிறோம், எதெல்லாம் இதனுள் அடங்கும், எனக்கு நீ பண்ண சொல்லி கொடுத்தா நான் பண்ணிகிட்டே இருப்பேன், நிறைய பண்ணுவேன். வாட் இஸ் த ஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ டைம், காஸ்ட் அண்ட் ஸ்கோப். In the interaction between a producer and a client, it is probably too idealistic to expect the producer to own time, cost and scope. சான்ஸே இல்லை, நடக்காது. ஏன்னா கிளையண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவார், டென்ஷன் ஆகிடுவார். என்னப்பா நான் டயத்துக்கு கேட்டால் அதுவும் கிடைக்காதுங்கிற, என்ன பண்ணுவேன்னு சொல்லவும் முடியாதுங்கிற, எவ்வளோ பில் ஆகும்னு சொல்ல மாட்டேங்கிற. நோ வே, த பேலன்ஸ் ஆஃப் பவர் வில் நாட் பி in balance. It cannot be accepted by any client. Yes, you can consider time மட்டும் நீ வச்சுக்கப்பா, காஸ்ட்டையும் ஸ்கோப்பையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கலாம் ப்ரொடியூசர். நைஸ். அப்போ கூட the balance is towards the producer. அல்லது நீ காஸ்ட் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, பட் எவ்வளோ நேரத்தில் எதை பண்ணி தருவேன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது இந்த ப்ரொடியூசர் வச்சுக்கலாம். அதுவும் doesn't sound too balanced. அல்லது டைமையும் காஸ்ட்டையும் நான் வச்சுக்கிறேன், என்ன பண்ணணும்னு மட்டும் நீ சொல்லு அப்படிங்கலாம் ப்ரொடியூசர் கிளையண்ட்கிட்ட. அதுவும் not too balanced. Today the basic understanding is two can be in the power of the client. At least one of them should be in the power, in control of the producer. ஸோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லிடுறேன், எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன், நீ நேரத்தை கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கப்பா அப்படிங்கலாம் கிளையண்ட் ப்ரொடியூசர்கிட்ட. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் somebody who is producing fans or lights and they want a nice little website. .com புக் பண்ணி, வெப்சைட்டை டிசைன் பண்ணி, ஷாப்பிங் கார்ட்டை உண்டாக்கி, கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் பண்ணி, டெலிவரி அட்ரஸ்லாம் பண்ணி ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம். என்ன வேணும்னு அவர் சொல்லிடுவார். இதுக்குள்ளே பண்ணி கொடுப்பா, எனக்கு ஆன்லைனுக்கு அவ்வளோ பைசா இல்லைன்னும் கிளைண்ட் சொல்லலாம். பட் திஸ் இஸ் த டைம் வென் தி ப்ரொடியூசர் வில் சே, I cannot finish it in 6 months. I have other projects that I am multitasking with. I will do it. One version I'll get it ready in 2 months. And then ஒரு couple of weeks we may have to slow down, do something else and then come back. Client ஒத்துப்பார். ஏன்னா அவர்கிட்ட ஸ்கோப்பும் காஸ்ட்டும் கண்ட்ரோல்டாக பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும். This is a beautiful balance. Look at the other balance. So டைம் அந்த பக்கம் போயிடுது, ஸ்கோப்பும் அந்த பக்கம் போயிடுது. இந்த ப்ரொடியூசர் கையில் வச்சிட்ருக்கிறது காஸ்ட் தான். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா, தெர் வாஸ் திஸ் ஐஃபோன். அந்த ஐஃபோனை லான்ச் பண்ணும்போது எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனி. One problem they had was the glass was scratching, breaking, was not airtight and all that. ஸோ இவர் கார்னிங் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் கிளாஸ் கம்பெனிக்கே போகிறார். கொரில்லா கிளாஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் கிளாஸ் அது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால அவர் யாருமே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸ்டீவ் வரார், தபார் எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு வேணும், ஏன்னா ஐஃபோன் லான்ச் பண்ண போகிறேன், இந்த திக்னஸ் இந்த ஸ்ட்ரென்த் வேணும், ஸ்கோப் சொல்லிட்டேன், நீ எவ்வளோ வேணால் பில் போட்டுக்கப்பா, கெட் மீ தட் கிளாஸ் அப்படின்னார். That is why the iPhone glass was at that time a real trendsetter. ஏன்னா காஸ்ட் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர். எவ்வளோ வேணா நீ போட்டுக்கப்பான்னு சொல்லிட்டா இல்லை, நீ கேட்குற டயத்தில் நான் பண்ணி தந்துடுவேன்னு கார்னிங்கில் ஒரு பெரிய டிவிஷனே ரீடைரக்ட் பண்ணி, ஒரு ஃபேக்ட்ரி, மூடி கிடந்த ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி சீக்ரெட்டாக சைலண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கதை. This is again a beautiful balance. Cost in the hands of the producer, but time and scope in the hands of the client. மூணாவது பார்க்கலாமா? மூணாவது என்ன? டைம், காஸ்ட் ரெண்டுமே
கிளையண்ட்டுக்கிட்ட இருக்குது. பட் வாட் டஸ் தி ப்ரொடியூசர் ஹேவ் இன் தேர் ஹேண்ட்? என்ன பண்ணணுங்கிற ஸ்கோப்பு நீ வச்சுக்கோப்பா. இதுக்கு உதாரணம் பார்க்கணுன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவருக்கு கவர்மெண்ட்டில் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் ஜம்முன்னு இருந்திருப்பார் இவர். எங்கள் அங்கிளுக்கு இப்படி தான் ஆச்சு. அவருக்கு ரிட்டையர் ஆகிற டைம் வரும்போது கவர்மெண்ட்லேருந்து மெசேஜ் வந்துடுது, இந்த குவார்ட்டர்ஸ் இனிமேல் உனக்கு கிடையாது, நான் வேறு யாருக்கோ கொடுத்தாகணும், இந்த டயத்துக்குள்ளே நீ கிளம்புன்ட்டாங்க. இவர் ஒரு பிளாட் வாங்கி வச்சுருந்தார் ரொம்ப நாள் முன்னாடி. அந்த பிளாட்டில் வீடு கட்டணும். இங்கே வாடகையே இல்லாமல் இத்தனை நாள் குவார்ட்டர்ஸில் இருந்திருக்காரு. ஹீ ஹேஸ் டு ரீலொகேட் டு தட் ஹவுஸ். ஹீ கான்ட் லிவ் இன் அ பிளாட் ஆஃப் லேண்ட். ஹீ ஹேஸ் டு ஹாவ் அ ஹவுஸ். ஸோ வாட் ஆர் த டூ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, எனக்கு இந்த டயத்துக்குள்ளே காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்கப்பா. டைம் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். இவ்வளோதான் நான் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஓட்டணும், இவ்வளோ ₹1,00,000 தான் நான் கொடுக்க முடியும். காஸ்ட் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். பட் அதுக்காக நீ 4 மாடி கட்டிடம் கட்டித்தரணும்னு அவசியம் இல்லை. 4 செவரு, ஒரு ரூஃப், கொஞ்சம் அழகான வீடு கட்டி கொடுப்பா அந்த பிளாட் ஆஃப் லேண்டில் அப்படின்னு பில்டர் கிட்ட வரலாம். ஸோ த பில்டர் ஹேஸ் இன் தேர் கண்ட்ரோல் த ஸ்கோப். அகெயின் திஸ் இஸ் அ ஹாப்பி பேலன்ஸ். புரிஞ்சது இல்லையா? அந்த ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளில் அட்லீஸ்ட் டைம் ஆர் அட்லீஸ்ட் காஸ்ட் ஆர் அட்லீஸ்ட் ஸ்கோப் has to be in the control of the producer. Otherwise, this is what will happen. The Frankenstein monster அப்படிம்பாங்களே, the producer will be completely, terribly unhappy. Not only that, the client, too much responsibility, will be totally zonked out. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, முக்கோணத்தை புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப முக்கோணம்.